இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாயிருக்கிறதோ. சங்கீதம் 103:11. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாயிருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாயிருக்கிறது. கிருபை என்பதற்கு ஆண்டவர் நம்மேல் காட்டுகிற பெரிதான அன்பு, தகுதியற்ற நமக்கு தேவனிடத்திலிருந்து கிடைக்கின்ற பெரிதான ஆதரவு, இரக்கம் என்பதாகும். ஆண்டவருக்கு பயப்படுகிற நம் ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவர் வைத்திருக்கிற கிருபை, அதாவது அவருடைய பெரிதான அன்பு, பூமிக்கும் வானத்துக்கும் உள்ள உயரமாகும். வானத்தை யாராலும் தொட முடியாது, அது அவ்வளவு உயரமானது. நாம் பூமியிலே எந்த மூலையிலே இருந்தாலும் நாம் தினமும் பார்க்கிற சூரிய வெளிச்சம் சூரியனிடத்திலிருந்து பூமிக்கு வந்து சேர்வதற்கு சராசரியாக 8 நிமிடங்கள் 20 நொடிகளாகும். ஒளியின் வேகம் ஒளியின் வேகத்தை விட அதிகம் என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஒரு நொடியில் ஒளியானது 300 மில்லியன் மீட்டர் வரை செல்லக்கூடியது. பூமிக்கு அருகிலுள்ள நட்சத்திரத்தில் இருக்கிற ஒளி பூமியை வந்து சேர்வதற்கு 4 ஒளியாண்டுகள் ஆகும். வானியல் ஆராய்ச்சியாளர்களின் கூற்றின்படி தூரத்தில் இருக்கிற நட்சத்திரத்தின் ஒளி பூமியை வந்து அடைய பல பில்லியன் ஒளியாண்டுகள் ஆகும். அப்படியானால் ஒளியின் வேகத்தை வைத்து நாம் பூமிக்கும் வானத்துக்கும் உள்ள உயரத்தை கணக்கிடுவதே கடினம். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி என்று சொன்ன நம்முடைய தேவன் எவ்வளவு பெரியவர்! அடிக்கடி நம்முடைய சிறிய மூளையின் கணிப்பை வைத்து நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து நாம் ஆண்டவரின் அன்பை சந்தேகிக்கிறோம். ஆண்டவர் அன்பாகவே இருக்கிறார். நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் என்று ரோமர் 5:8 நாம் வாசிக்கிறோம். கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. நமக்கு பாதையே தெரியாத போதும் கூட நமக்கு பாதைகளை உண்டு பண்ணி கொடுக்க ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். ஆண்டவர் நம்மேல் காட்டுகிற அன்பு எல்லையற்ற அன்பு. ஆகவே பவுல் எபேசியர் 3:18-19 கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாக வேண்டும் என்று ஜெபிக்கிறதை நாம் வாசிக்கிறோம். நாமும் ஒவ்வொரு நாளும் அறிவு கெட்டாத தேவனுடைய அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாக வேண்டும் என்று தினமும் ஜெபிப்போம். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாயிருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாயிருக்கிறது. ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாயிருக்கிறதோ அவ்வளவு பெரிதான அன்பை எங்கள் மேல் நீங்க காட்டுகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுக்கு ரட்சிப்பை உண்டு பண்ணும்படியாக நாங்கள் பாவிகளா இருக்கையிலே எங்களுக்காக மரித்து எங்கள் மேல் வைத்த உங்க அன்பை நீங்க விளங்க பண்ணினதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஒருபோதும் ஆண்டவருடைய அன்பை நாங்கள் சந்தேகிக்காதபடிக்கு ஆண்டவருடைய அன்பிலே களிகூர்ந்து மகிழ எங்களுக்கு உதவி செய்ய ஜெபிக்கிறோம் அப்பா. பவுலை போல நாங்களும் கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்ள நாங்கள் வல்லவர்களாகவும் எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். Thank you. Have a blessed day.